யூடியூப் கிரியேட்டர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். பொதுவா யூடியூப்ல வீடியோ போடுற பலருக்கு வர பிரச்சனை என்னன்னா, அவங்களோட சேனல் திடீர்னு இன்அத்தென்டிக் கான்டென்ட் அப்படின்னு காரணம் காட்டி டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் யூடியூப்ல இருந்து வர மெயில்ல வெறுமனே இன்அத்தென்டிக் கான்டென்ட் அப்படின்னு மட்டும்தான் மெயில் அனுப்புவாங்க. இதனால கிரியேட்டர்களுக்கு என்ன வீடியோல என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு குழம்பி போயிருவாங்க. எது திருத்தணும்னு தெரியாம முழிப்பாங்க. ஆனா யூடியூப் இப்போ இந்த பாலிசில மிகப்பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல உங்க சேனல் டிமானிட்டைஸ் செய்யப்பட்டால் வெறுமனே இன்அத்தென்டிக் கான்டென்ட் அப்படின்னு சொல்லாம எந்த வகையில் தவறு நடந்தது அப்படின்னு தெளிவா காரணத்தை குறிப்பிட போறாங்க. யூடியூப் இன்அத்தென்டிக் கான்டென்ட் பாலிசியை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஜெனரிக் அண்ட் ரிப்பீட்டிவ் கான்டென்ட், பொதுவான மற்றும் ஒரே மாதிரியான உள்ளடக்கம். நீங்க தொடர்ந்து ஒரே மாதிரியான வீடியோக்களை பதிவிடுவது, ஏஐ போன்ற கருவிகளை பயன்படுத்தி குரலை மற்றும் மாற்றி ஒரே விதமான வீடியோக்களை பதிவிடுவது, அல்லது மற்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோக்களை காப்பி அடிச்சு சின்ன சின்ன மாற்றங்களோட அதே மாதிரி வீடியோவை போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா உங்களோட சேனல் பாதிக்கப்படும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அன்சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் ஆஃப் புட்டிங் கான்டென்ட், திருப்தியற்ற மற்றும் பயனற்ற உள்ளடக்கம். பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான பயனும் தராத லோ எஃபெக்ட் வீடியோக்கள், உள்ளே ஒன்றுமே இல்லாத வீடியோக்கள், தானாக உருவாக்கப்படும் ஸ்லைட் ஷோ வீடியோக்கள் மற்றும் ஸ்பாம் போன்ற கான்டென்ட்கள் இந்த இரண்டாம் பிரிவில் வரும். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ பர்சன் ரிலேட்டட் டு சென்சிட்டிவ் டாபிக்ஸ், முக்கியமான தலைப்புகளில் ஏஐ கதாபாத்திரங்கள். ஏஐ மூலமாக போலி மனிதர்களை, காவல்துறையினரை, நீதிபதிகளை உருவாக்கி, மருத்துவர்களை உருவாக்கி, அரசியல், போர்கள், செய்திகள், குற்றங்கள் மற்றும் மருத்துவம் போன்ற உணர்வு பூர்வமான தலைப்புகளில் தவறான அல்லது வழிகாட்டுதல் அற்ற தகவல்களை பரப்பும் வீடியோக்கள் இந்த மூன்றாவது பிரிவில் சேர்க்கப்படும். இந்த மாதிரி பிரிவுகளின் கீழ் டிமானிட்டைஸ் செய்யப்பட்டால் உங்களுடைய சேனல் எதற்காக டிமானிட்டைஸ் செஞ்சாங்க அப்படின்னு தெளிவான தகவல் அந்த மெயில்ல வரும் உங்களுக்கு. இதனால என்ன யூஸ்னாக்கா, கிரியேட்டர்கள் தங்களோட வீடியோக்கள்ல என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு கண்டறிந்து திரும்பியும் டிமானிட்டைஸ் ஆன சேனல்ல மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்.